சிங்கப்பெண் அதிரடி நிகழ்ச்சியில் நடந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே பெரிய சர்ச்சைக்குள்ளான நிலைமையில் நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக செங்கோட்டையன் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பெண் அதிரடிப்படையில் 2 சினிமா பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. அதுவும் தளபதி விஜய் நடித்த அவரோட படத்துலேருந்தே ஒழிக்கப்பட்டது. நிறைய ட்ரோல் பண்ணாங்க. எதிர்கட்சியிலேருந்துமே பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதை வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் இப்போ செங்கோட்டையன் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. பத்திரிகையாளர் இது சம்பந்தமா கேள்வி கேட்கும் போது அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கல முதலாவதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களை கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சரியானதாகவும் இருந்தது. ஆனா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை நிகழ்ச்சியில முதலாவதா ஒலிக்கப்பட்டது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான். ஆனா இதை பத்தி இப்ப யாருமே பேசல. ஒரு 2 சினிமா பாடல்கள் வச்சதுதான் இப்ப தப்பா தெரியுதா அப்படின்னு சொன்னதும் உடனே பத்திரிகையாளர் அரசு நிகழ்ச்சியில் சினிமா பாடல் வைக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்பு நடந்த எந்த ஒரு அரசுமே அவங்களோட நிகழ்ச்சியில சினிமா பாடல் வைக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி 1-2 பாடல்கள் வைக்கிறனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதனால அங்க எதுவுமே பிரச்சனையும் நடக்கல. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்திருக்கோம். இதை பத்தி ஏன் யாருமே இப்ப பேச மாட்டீங்க, டிவிக்கு ட்ரோல் பண்றது மட்டும்தான் உங்க வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிக்கே சம்பந்தமான எல்லா அப்டேட்டுமே தினசரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.